வெல்கம் டு சுரேஷ் சப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான 3 கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 3 எடுத்துருக்கோம். அதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெய், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடயே ஒரு சின்ன பொடி சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், கொஞ்சம் உப்பு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கி விட்டு அதை கொஞ்சம் நேரம் வேக வச்சக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அது கூட தேங்காய் சுருவி வச்சு அதையும் இது கூட நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம தாளித்த சாப்பாடு கூட வச்சுக்கலாம். அதாவது நான் தேங்காய் சாப்பாடு இதுக்கு செஞ்சுருக்கேன். அது கூட இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டேன். இது நல்லா இருந்துச்சு. நீங்கள் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.